வணக்கம். எங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். டிபி கோடிங்கில் இணைந்திருக்கும் நீங்கள் இதுவரையில் அதிக தூரம் வந்திருக்கிறீர்கள். கோடிங் பற்றி பல்வேறு மென்பொருள் உருவாக்கங்களை பற்றி நீங்கள் இதுவரை ஒரு நல்ல அறிவு பெற்றிருக்கிறீர்கள். இது தொடர்பாக ஒரு வேலை செய்யும் போது கற்ற விடயங்களை பயன்படுத்தும் போது சில விடயங்கள் சற்று மாறும். நாம் இங்கிருந்து முன்னால் புதிய பாடம் பற்றி பேச போகிறோம். இந்த புதிய சப்ஜெக்டுடன் வெப் டெவலப்மெண்ட் ஒன்று, வெப் டிசைன் ஒன்றை எவ்வாறு உருவாக்குவது என பேச போகிறோம். வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைன் என்பது இரண்டு வார்த்தைகள், அதில் இரண்டு அர்த்தங்கள் உள்ளது. எனவே நாம் டெவலப்மெண்ட் பற்றி பேசுவோம், வெப் டிசைன் பற்றியும் பேசுவோம். வேர்ட்பிரஸ் எனும் பாடத்தில் இருந்துதான் நாம் இந்த பயணத்தை முன்னால் செல்ல போகிறோம். வேர்ட்பிரஸ் பற்றி கற்றுக்கொள்ள உங்களுக்கு நிறைய விடயங்கள் உள்ளது. நாம் இப்போது தொடங்குவோம். எவ்வாறு இந்த வேர்ட்பிரஸ்ஸுடன் உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விரும்பியவாறு டிசைன் செய்வது அல்லது டெவலப்மெண்ட் செய்வது. டிபி கோடிங் சேனல் ஊடாகத்தான் இந்த வேலை திட்டம் ஒளிபரப்பப்படுகிறது. இங்கிருந்து முன்னால் நாம் நிறைய விடயங்களை இந்த பாடத்துடன் பேச போகிறோம். முதலாவது பாடத்தை தான் இன்று நாம் பேச போகிறோம். நீங்கள் முதலாவது தடவையாக இந்த வீடியோவை பார்ப்பவர்களாக இருந்தால் நீங்கள் பார்ப்பது சரியான வீடியோ தான். நாங்கள் இன்று பாடத்துடன் தொழில் ரீதியாக இந்த துறையில் ஜாப் ஒன்றிற்கு சென்று வேலை செய்ய, இல்லை என்றால் நீங்கள் கிளையண்ட் ஒருவருடன் கதைத்து கிளையண்டின் வெப்சைட்டை எடுத்து டிசைன் செய்யக்கூடிய வகையில் நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். அதே போல நீங்கள் ஆன்லைன் ஆண்டர்பிரனர் ஒருவராக இந்த துறையில் வேலை செய்து உங்களுடைய திறமையின் மூலம் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இடம் வரை நாங்கள் இந்த பாடத்தினூடாக உங்களை கொண்டு செல்ல போகிறோம். நீங்கள் எதையும் தவறவிடாமல் எல்லா பாடங்களையும் பாருங்கள். நீங்கள் தவறவிட்டு விடுவீர்கள் என்று நினைத்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் உள்ளது. இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை பிரஸ் செய்தால் உங்களுக்கு எங்களுடைய பாடத்தை தவற விடாமல் பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் இன்றுதான் இந்த வீடியோவை பார்ப்பவர்களாக இருந்தால் அதை முதலாவது செய்து விடுங்கள். அப்போது முன்னால் உள்ள பாடங்களை தவற விடாமல் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் பாடசாலை செல்கின்ற பிள்ளையாக இருக்கலாம். நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கொள்ள விருப்பம் உடையவராக இருக்கலாம். அப்படியானால் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பாடமாக இருக்கும். தொழில் ரீதியாக பயனுள்ள ஒரு பாடத்தொடர். அதனால் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் தொழில்நுட்ப காரணங்களை பற்றி அதிகம் ஆர்வம் காட்டாதவராக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம், ஆர்டிஸ்ட் ஆகலாம், சிங்கர் ஆகலாம், ஆக்டர், ஃபிலிம் டிரெக்டர் ஆகலாம். ஆனால் உங்களுக்கென்று ஒரு வெப்சைட் ஒன்று தேவைப்படும். இந்த வெப்சைட்டை உருவாக்கும் போது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஒருவரை ஹையர் செய்ய முடியும் அல்லது உங்களுக்கு அதை உருவாக்கி கொள்ள முடியும். இந்த பாடத்துடன் நீங்கள் இணைந்திருந்தால் உங்களுக்கென்று ஒரு வெப்சைட்டை தனியாக உருவாக்கி கொள்ள முடியும். அதை பற்றி பெரிய தொழில்நுட்ப காரணங்களுக்கு செல்லாமல் மிகவும் எளிதாக தேவையான விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த பாடத்துடன் நீங்கள் இணைந்திருந்தால் உங்களுக்கு என்றொரு வெப்சைட்டை தனியாக உருவாக்கி கொள்ள முடியும். அதை பற்றி பெரிய தொழில்நுட்ப காரணங்களுக்கு செல்லாமல் மிகவும் எளிதாக தேவையான விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த பாடத்துடன் இணைந்திருந்தால் உங்களுக்கு என்றொரு தனியான வெப்சைட் ஒன்றை உருவாக்கி கொள்ள முடியும். அவ்வாறான ஒருவருக்கு இந்த பாடத்துடன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பற்றி முன்னால் கற்க ஆர்வம் உடையவராக இருந்தால் சில விடயங்களை நீங்கள் அதிகம் சிரமப்படாமல் மிகவும் இலகுவாக உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய உள்ளது. அவ்வாறான ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று வந்தால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹை எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பயன்படுத்தாமல் மிகவும் இலகுவாக வெப்சைட் ஒன்றை டிசைன் செய்ய, டெவலப் செய்ய முடியும். இந்த வேர்ட்பிரஸ்ஸை கற்றுக்கொண்டால் அது நடக்கும். நீங்கள் முன்னால் Node.js கற்றுக்கொள்ள முடியும், PHP கற்றுக்கொள்ள முடியும், பைத்தன் மற்றும் Django போன்று பல விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
நீங்கள் என்ன கற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு அதிகம் சிரமப்படாமல் வெப்சைட் ஒன்றை உருவாக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு வேர்ட்பிரஸ் மிகவும் பயன்படும். இப்போது நாம் இந்த வேர்ட்பிரஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். வேர்ட்பிரஸின் டெஃபினிஷனை நீங்கள் பாடம் செய்ய தேவையில்லை. இணையதளத்தில் அல்லது புதிதாக ChatGPTயில் அல்லது டைப் செய்தால் உங்களுக்கு இதன் டெஃபினிஷனை தேடிக்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லை என்றால் நான் ஸ்கிரீனில் காட்டும் ஸ்லைடில் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த அனைத்து டெஃபினிஷனையும் மிகவும் இலகுவாக தமிழில் சொல்லித் தருகிறேன். இந்த பாடம் ஆங்கில மொழியுடன் இணைந்து செல்வதால் டெஃபினிஷன் அதிக நேரங்களில் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது என்று இந்த பாடத்தொடரை பாதியிலேயே நிறுத்திவிட வேண்டாம். சில நேரங்களில் உங்களுக்கு இந்த பாடத்தொடரை ஒரு முறை பார்த்தால் அது புரியாமல் போகலாம். 2 முறை பாருங்கள். 2 முறை பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நான் முடிந்த அளவு சரளமாக இந்த அனைத்து விடயங்களையும் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். சரி, இப்போது நாம் வேர்ட்பிரஸின் டெஃபினிஷனுக்கு செல்வோம். வேர்ட்பிரஸ் ஆனது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஃப்ரீ மற்றும் ஓப்பன் சோர்ஸ் என்றால் என்ன? நீங்கள் எதற்காக யாருக்கும் பணம் கொடுக்க அவசியம் இல்லை. உங்களுக்கு இலவசமாக இதை பயன்படுத்த முடியும். இந்த வேர்ட்பிரஸ் சாஃப்ட்வேரை உங்களுக்கு இலகுவாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரியாக கூறினால் டிபி எடுகேஷன் போல உங்களுக்கு டிபி எடுகேஷன் ஊடாக இலவசமாக கல்வியை பெற்றுக் கொடுக்க முடியும். அதற்காக நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை. அதே போல வேர்ட்பிரஸ் என்பது ஃப்ரீயாக பெற்றுக் கொடுக்கும் சாஃப்ட்வேர் ஒன்றே ஆகும். அது மட்டுமல்ல, இது ஓப்பன் சோர்ஸ். இந்த வார்த்தை சில நேரங்களுக்கு உங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் என்றால் இதில் எதுவும் மறைக்கப்படவில்லை. வேர்ட்பிரஸை எவ்வாறு உருவாக்கினோம் என்று கோடிங்கில் எமக்கு தேவையான நேரத்தில் பார்த்து கொள்ள முடியும். ஓப்பன் சோர்ஸ் என்பது முன்னால் பயன்படுத்தப்படும் ஒரு கண்டென்ட் ஆகும். நிறைய சாஃப்ட்வேர் உள்ளது. 3D அனிமேஷன் பற்றி பிளெண்டர் எனும் சாஃப்ட்வேர் உள்ளது. பிளெண்டர் எனும் சாஃப்ட்வேரை அதே போல ஓப்பன் சோர்ஸ் ஒன்றாகும், அதாவது ஃப்ரீ. அதுவும் ஓப்பன் சோர்ஸ் என்பதால் யாருக்கு வேண்டுமானாலும் கோடை பார்த்து கொள்ள முடியும். வேர்ட்பிரஸும் அவ்வாறான ஓப்பன் சாஃப்ட்வேர் ஒன்றே ஆகும். ஓப்பன் சோர்ஸ் என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எந்த சாஃப்ட்வேரையும் மாற்ற முடியும். உங்களுக்கு வேண்டுமானால் வேர்ட்பிரஸை உங்களுக்கு தேவையானவாறு மாற்றிக்கொள்ள முடியும். அதற்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் முன்னால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி தெளிவுபடுத்துகிறேன். குட்டீஸ், உங்களுக்கு இது தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வேர்ட்பிரஸ் எனும் CMS அல்லது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உருவாக்கி இருப்பது PHP மற்றும் MySQL மூலமாக ஆகும். PHP என்றால் ப்ரோக்ராமிங் ஒன்றே ஆகும். MySQL என்றால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று ஆகும். இவை சேர்ந்துதான் ஒர்க்கர்ஸ் எனும் CMS உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். வேர்ட்பிரஸுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக PHP மட்டுமா பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று. இல்லை, PHP மட்டும் இல்லை. நாம் இதுவரையில் வெப் டெவலப்மெண்டில் HTML, CSS அதே போல JavaScript எனும் 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி இருக்கிறோம். காரணம், PHP என்பது சர்வர் சைட் லாங்குவேஜ் ஒன்று ஆகும். சர்வீஸ் லாங்குவேஜுக்கு UI டெவலப்மெண்ட் செய்ய முடியாது. UI டெவலப்மெண்ட் செய்வதற்கு HTML, CSS, JavaScript என்னும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 3 பயன்படுத்த வேண்டும். அதனால் HTML, JavaScript, CSS எனும் 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு PHP மற்றும் MySQL பற்றி மட்டுமே கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவை 3ம் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் வேர்ட்பிரஸ் எனும் CMS உருவாக்கப்பட்டுள்ளது. It is most popular website platform in the world. அதே போல used by million of website to manage their content ஆகவும் இது உள்ளது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள விதத்தில் வேர்ட்பிரஸ் என்பது உலகில் உள்ள பிரபலமான CMS ஒன்றே ஆகும். அதே போலத்தான் உலகில் அதிகமான வெப்சைட் உருவாக்கப்பட்டிருப்பது இந்த வேர்ட்பிரஸ் மென்பொருளின் ஊடாக ஆகும்.
WordPress ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் என மீண்டும் இதில் தெளிவுபடுத்தப்படுகிறது. இப்போது உங்களுக்கு WordPress என்றால் என்ன என்பது, எவ்வளவு பிரசித்தமானது என்பது, அதை கற்றுக்கொள்வதன் மூலம் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். What is the CMS? Content Management System. நீங்கள் PHP பற்றி தெரிந்தவர் என நினைத்துக் கொள்வோம். டேஷ்போர்ட் ஒன்றை உருவாக்குகிறீர்கள், அட்மின் பேனல் ஒன்றை உருவாக்குகிறீர்கள். அதே போல நீங்கள் வெப்சைட் டிசைன் தனியாக உருவாக்கி கொள்ள வேண்டும். CMS அவ்வாறு இல்லை. எமக்கு இவை அனைத்தும் துண்டு துண்டுகளாக அதில் உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு அந்த CMS-இல் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள விடயங்களை சேர்த்து உங்களுக்கு தேவையான உருவாக்கத்தை செய்து கொள்ள முடியும். கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்றால் கண்டென்ட் மேனேஜ் செய்யும் விதத்தில் உருவாக்கப்பட்ட சிஸ்டம் ஒன்று ஆகும். இதற்கு வெப் அப்ளிகேஷன் ஒன்று அல்லது சாஃப்ட்வேர் ஒன்றை பயன்படுத்த முடியும். பிளாக் போஸ்ட் போடும் விதத்தில் உள்ளது. இன்னும் நிறைய விடயங்கள் CMS-இன் உள்ளே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. WordPress உலகில் உள்ள ஒரே ஒரு CMS அல்ல, இன்னும் அதிக அளவில் CMS உள்ளது. மற்ற CMS உடன் பார்க்கும்போது WordPress என்பதும் 44.3% என இந்த சார்ட்டில் கூறுகிறது. சில விடயங்கள் சில ரிப்போர்ட்டில் மாறலாம். காரணம், உலகில் யாருக்கும் சரியாக தெரியாது உலகில் இவ்வளவு வெப்சைட் உள்ளது என்று. அதை கணக்கிடுவது கடினம். அதிக எண்ணிக்கையில் வெப்சைட் உள்ளது. WordPress போலவே இன்னும் CMS சிலவற்றை பற்றி இதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. CMS-ஐ எவ்வளவு பேர் பயன்படுத்துகிறார்கள் என்பது இந்த சார்ட்டில் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெளிவாக தெரிகிறதா இருக்கும் WordPress தான் உலகில் அதிக மக்கள் பயன்படுத்துகிற CMS என்று. ஏன் WordPress-ஐ கற்றுக்கொள்வது முக்கியம் என இப்போது உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரிகிறதா இருக்கும். PHP என்றால் என்ன? ஹைபர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். இதுதான் PHP-இன் டெஃபினிஷன் ஆகும். என்பது widely used open source scripting language that is primarily used for web development. It is server side language. PHP என்பது server side language ஒன்றே ஆகும். வெப்சைட்டின் ஒன்றின் உள்ளார்ந்த செயல்பாடுகளை தான் இந்த PHP கட்டுப்படுத்தும். வெப்சைட்டின் தோற்றம் அல்லது ஃபாண்ட் எண்ட் பற்றி எந்த ஒரு விடயமும் PHP-யில் நடைபெறாது. ஜெனரேட்ஸ் டைனமிக் வெப் பேஜ். டைனமிக் வெப் பேஜ் என்றால் என்ன? டைனமிக் மற்றும் ஸ்டாட்டிக் வெப் பேஜ் என இரண்டு வகையான வெப் பேஜ் உள்ளது. ஸ்டாட்டிக் பேஜ் என்பது வெப் பேஜை போலவே நிரந்தரமாக இருப்பது, அது மாறாது. டைனமிக் வெப் பேஜ் என்பது நாம் ஒரு சில முறைகளில் உருவாக்கினால் அது போலவே எமக்கு 100 வெப் பேஜ் என்றாலும் உருவாக்கி கொள்ள முடியும். இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு தொடர்புடைய ஒரு காரணம் ஆகும். இதை பற்றிய அதிகமான அறிவு உங்களுக்கு WordPress-இல் தேவைப்படாது. ஆனால் நீங்கள் PHP கற்றுக்கொள்வதாக இருந்தால் உங்களுக்கு இந்த டைனமிக் மற்றும் ஸ்டாட்டிக் வெப் பேஜ் என இந்த இரண்டு வகையை பற்றியும் அறிவை பெற்றிருக்க வேண்டும். WordPress CMS உருவாக்கும் போது PHP பிரதான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக பயன்படுத்தப்படும். உங்களுக்கு WordPress டெவலப்பர் ஒருவராக வேண்டுமென்றால் நீங்கள் இந்த PHP-ஐ கற்றுக்கொண்டால் நீங்கள் விரும்பியவாறு WordPress-ஐ மாற்றிக்கொள்ள முடியும். காரணம், இது ஓப்பன் சோர்ஸ் என்பதால் ஆகும். அதே போல WordPress-ஐ நீங்கள் விரும்பியவாறு மாற்றி நீங்கள் விரும்பிய CMS ஒன்றை உருவாக்கி கொள்ள முடியும். சில நேரங்களில் நீங்கள் உருவாக்கிய புதிய WordPress-இன் அப்டேட்டை ஆஃபிஷியல் ரிலைஸ் செய்ய முடியும். அதற்காக நீங்கள் பெரிய ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். MySQL டெஃபினிஷனில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். WordPress உருவாக்கும் போது PHP போலவே MySQL எனும் ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமானது பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று. PHP என்பது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று ஆகும். நாம் வெப் அப்ளிகேஷன் உடன் வேலை செய்யும் போது டேட்டாபேஸ் ஒன்றை நடத்தி செல்ல வேண்டும். டேட்டாபேஸ் ஒன்றை செல்லும் போது உங்களுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று தேவைப்படும். எனவே அதற்காகத்தான் நாம் MySQL டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை பயன்படுத்துகிறோம். MySQL என்பதும் உலகில் உள்ள மிக பிரபலமான டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்றே ஆகும். நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது இதுவரையில் வேறு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துள்ளது.
SQL சிஸ்டம் உள்ளது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக பைத்தன், ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கொள்வீர்களாக இருக்கலாம். நீங்கள் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை பற்றி நிச்சயமாக கற்றுக்கொள்ள நேரிடும். நீங்கள் டெவலப்மெண்ட் பாதையில் முன்னோக்கி செல்லும் போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கற்றுக்கொள்ள நேரிடும். உலகில் அதிகமானோரால் பயன்படுத்தப்படும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்றுதான் இந்த SQL ஆகும். நாம் வேர்ட்பிரஸில் MySQL இவ்வளவு ஆக கதைக்கவில்லை. காரணம், வேர்ட்பிரஸ் பயன்படுத்தும் போது MySQL அவ்வளவாய் பயன்படுத்தப்பட மாட்டாது. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் இது உங்களுக்கு பயன்படுத்த நேரிடும். லோக்கல் என்வாயன்மெண்டில் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் செய்யும் போது உங்களுக்கு MySQL டேட்டாபேஸ் ஒன்றை உருவாக்க நேரிடும். அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். எனவே அதை தவிர உங்களுக்கு MySQL அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் அதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்கால பயணத்திற்கு அதே போல நீங்கள் எதிர்காலத்தில் வேறு வெப் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் ஒன்றை கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த MySQL மிகவும் தேவைப்படும். காரணம், இதுவரையில் உலகில் அதிகமானவரால் பயன்படுத்தப்படும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் தான் இந்த MySQL என்பதாகும். UI UX, நீங்கள் UI UX என்பதை கேட்டிருப்பீர்கள். UI UX என்பது உலகில் அதிகமாக சேலரி ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜாப் ஒன்று ஆகும். UI UX டெவலப்பர்ஸ் மிகவும் குறைவு. அதே போல அந்த ஜாபிற்கு அதிக வரவேற்பு உள்ளது. UI UX என்றால் என்ன? UI என்றால் யூசர் இன்டர்ஃபேஸ். நாம் உதாரணமாக மனிதர்களின் முகத்தை எடுப்போம். 2 கண்கள், மூக்கு, வாய் இவைதான் இந்த UI அல்லது யூசர் இன்டர்ஃபேஸ் என்பது ஆகும். அதே போல தான் எவ்வாறு வெப்சைட் ஒன்றில் பட்டன்ஸ் உள்ளது, ஐகான்ஸ் எவ்வாறு உள்ளது, மெனு, டெக்ஸ்ட் ஒன்று எவ்வாறு உள்ளது, உங்களுடைய சோஷியல் மீடியா ஐகான்ஸ் எவ்வாறு உள்ளது, இங்கு கூறப்படுபவைகளை தான் UI அல்லது யூசர் இன்டர்ஃபேஸ் என அறிமுகப்படுத்துகிறோம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது உங்களுக்கு தெரியுமா? நமது மூக்கு ஏன் முகத்தின் நடுவில் இருக்கிறது என்று அது தர்க்கத்திற்கு உள்ளான ஒரு காரணம் ஆகும். அதே போலத்தான் எமது வெப்சைட்டை பார்க்கும் யூசருக்கு எமது வெப்சைட்டின் உருவாக்கம் எவ்வளவு தூரம் இலகுவானது. உருவாக்கத்தினால் யூசரை எமது வெப்சைட்டின் உள்ளே நிறுத்தி வைத்துக் கொள்வதற்கு சாத்தியம் உள்ளது என இங்கு கூறப்படும் காரணங்களினால் UI UX என்பது பற்றி மிகவும் கருத்துள்ளவராக இருக்க வேண்டும். நீங்கள் பிளான் செய்யும் UIயை யூசர் வேறு விதத்தில் பயன்படுத்தலாம். அதாவது உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் சில பிரச்சனை ஒன்று உள்ளது. உலகில் உள்ள அதிக பிரசித்தமான வெப்சைட்டில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிக வெப்சைட் பிரசித்தமாவதற்கு காரணமாக உள்ளது. இப்போது UI UX டெவலப்பருக்கு ஏன் அதிக சம்பளம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரிகிறதா இருக்கும். காரணம், யூசரை வெப்சைட் உள்ளே அதிக நேரம் வைத்திருக்க முடியும் இந்த UX எனும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்பதின் ஊடாக. இந்த போட்டோவை பாருங்கள். இதில் ஒரு பாதை உள்ளது. அந்த பாதையை அழகாக வடிவமைத்து இருக்கிறார்கள். புட்களை வளர்த்திருக்கிறார்கள். இவைகளை நாம் UI என நினைப்போம். ஆனால் இதில் யூசர்ஸ், அதாவது இந்த பாதையை பயன்படுத்துகின்ற மனிதர்கள் வேறு பாதையை பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரிகிறதா இருக்கும், அந்த பாதை அதுபோல கற்கள் பதிக்கப்படவில்லை. அவ்வளவு தெளிவும் இல்லை. ஆனால் அதிக மனிதர்கள் அந்த பாதை வழியாகத்தான் செல்கின்றார்கள். உங்களுடைய கிராமத்தில், நகரத்தில் இந்த மாதிரி இடங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். UI அல்லது யூசர் இன்டர்ஃபேஸ் நாம் செய்த டிசைன் ஆகும். இந்த பாதையில் கற்கள் பதிக்கப்பட்டு இருப்பது, கதிரைகளை வைத்திருப்பது, மரங்களை நட்டு வைத்திருப்பது, இவைகள் அனைத்தும் தான் UI. ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இதை விட சற்று வித்தியாசம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது நீங்கள் புட்களை நட்டு வைத்த கிரவுண்டிற்கு நடுவில் அவர்கள் பாதை ஒன்று உருவாக்கி கொண்டு செல்வது ஆகும். அதுதான் உண்மையாகவே யூசரின் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதாவது உங்களுடைய UIயில் பிரச்சனை உள்ளது. எனவே நீங்கள் UI ஒன்றை டெவலப் செய்யும் போது கண்டிப்பாக UX பற்றி பெரிய அறிவு ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். UI UX என்பது உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த ஒரு பாடமாகும். இனி வரும் காலங்களில் இதை பற்றி பாடத்தொடர்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். வேர்ட்பிரஸ் உடன் முன்னால் செல்ல தற்போதைக்கு UI UX இதை பற்றிய
ஒரு அறிவு இருந்தால் போதும். குட்டீஸ், உங்களுக்கு இப்போது UI மற்றும் UX என்றால் என்ன என்பது பற்றிய தெளிவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பாடத்தின் தொடக்கத்திலும் நாம் அதன் ஹிஸ்டரி பற்றி கற்க வேண்டும். 2003 தான் WordPress-ஐ உருவாக்கி இருக்கிறார்கள். பிளாகிங் பிளாட்ஃபார்மாகத்தான் இதை முதலில் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இதுவரையில் பிளாகிங் என்பது உலகில் அதிக அளவு பிரசித்தமாக இருக்கிறது. ஆனால் இப்போது இதுவரை அதிக காலங்கள் கடந்து விட்டது. பிளாகிங் போலவே பிளாகிங் இப்போது உள்ளது. மெட் மலின்பெர்க் மற்றும் மைக் லிட்டில் எனும் இருவரும் தான் இந்த பிளாட்ஃபார்மின் ஆரம்ப டெவலப்பர்ஸ் ஆவார்கள். இப்போது பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தாலும் இதுவரையில் ஆயிரக்கணக்கான டெவலப்பர்ஸ் இதனுடன் இணைந்து இருக்கிறார்கள். எனவே நான் முதலில் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் வெப் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று என தெளிவுபடுத்தினேன். அதனால் நிறைய டெவலப்பர்ஸ் இதற்கு இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் இந்த துறையில் முன்னோக்கி சென்றால் உங்களுக்கும் எதிர்காலத்தில் இதில் இணைய வாய்ப்பு உள்ளது. WordPress-இல் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுவோம். முதலாவது ஃபீச்சர் கஸ்டமைசபிள் தீம்ஸ் ஆகும். அதாவது WordPress-இன் தோற்றத்தை நீங்கள் விரும்பியவாறு மாற்றிக்கொள்ள முடியும். அது உங்களுடைய பிராண்ட் கலருக்கு என்றாலும் முடியும், அது உங்களுடைய ஸ்டைலுக்கு என்றாலும் முடியும். நீங்கள் விரும்பிய வரை இதை மாற்றிக்கொள்ள முடியும். உலகில் உள்ள பிரசித்தமான மற்றும் உலகில் உள்ள முக்கியமான UI டெவலப்மெண்ட் பிளகின் ஒன்றுதான் எலிமெண்டர். அதில் உங்களுக்கு WordPress வெப்சைட்டை முழுமையாக மாற்றி நீங்கள் விரும்பியவாறு டிசைன் செய்ய முடியும். பல லட்ச தீம்ஸ் இந்த WordPress டேஷ்போர்டில் உள்ளது. உங்களுக்கு அதில் எந்த ஒரு தீம் ஒன்றையும் பயன்படுத்த முடியும். சில சந்தர்ப்பத்தில் அவை பெய்டாகவும் இருக்க முடியும், சில சமயத்தில் அவை ஃப்ரீயாகவும் இருக்க முடியும். அடுத்து ஃபீச்சர் பிளகின்ஸ் என்பது WordPress-இல் உள்ள தீம் ஒன்று ஆகும். உதாரணமாக உங்களுக்கு WordPress-இன் உள்ளே கால்குலேட்டர் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நினைப்போம். கால்குலேட்டரை வேறு ஒருவர் உருவாக்கி இருக்கிறார். அதை அவர் WordPress பிளகின் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார் என்றால் உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட்டிற்கு அந்த கால்குலேட்டரை கொண்டு வந்து இன்ஸ்டால் செய்து கொள்ள முடியும். இன்ஸ்டால் செய்து கொண்ட பின்பு உங்களுக்கு உங்களுடைய WordPress வெப்சைட்டின் உள்ளே கால்குலேட்டரை பயன்படுத்த முடியும். பிளகின்ஸ் என்பது CMS உள்ளே இல்லாத ஒரு ஃபீச்சர் ஒன்றே ஆகும். அதை நாம் வெளியிலிருந்து எடுக்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் WordPress பயன்படுத்தி இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் இ-காமர்ஸ் வெப்சைட்டிற்கு உலகிலே WordPress யூஸ் செய்யும் அநேகமானோரால் பயன்படுத்துவதுதான் WooCommerce என்னும் பிளகின் ஆகும். இ-காமர்ஸ் எனும் ஃபீச்சரானது WordPress CMS-இல் இல்லை. நீங்கள் WooCommerce பிளகினை செய்து கொண்ட பின்பு உங்களுக்கு இந்த இ-காமர்ஸ் ஃபீச்சரானது உங்களுடைய வெப்சைட்டிற்கு கிடைக்கும். பிளகின் என்பது உங்களுடைய வெப்சைட்டில் இல்லை என்றால் உங்களுடைய CMS-இல் இல்லாத ஃபீச்சர் ஒன்றை கொண்டு வந்து உங்களுடைய வெப்சைட்டிற்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த விதத்தில் உங்களுக்கும் இந்த ஃபீச்சர்ஸை உருவாக்கி கொள்ள முடியும். இனிவரும் நாட்களில் அந்த ஃபீச்சர்ஸை எவ்வாறு உருவாக்கிக் கொள்வது என கற்றுத் தருகிறேன். அதற்கு மேலதிகமாக உங்களுக்கு AI சாட்பாட்டின் ஊடாக இதற்கு உதவியை பெறலாம். வெப் டெவலப்பர்ஸ் அதிகமானவர் AI சாட்பாட் பயன்படுத்துகிறார்கள். AI சாட்பாட்டை பயன்படுத்தி அதே போல ஒரு ஃபீச்சர் ஒன்றை உருவாக்கி கொள்ள முடியும். அதே போல நிறைய விடயங்கள் தொழில்நுட்பத்தின் ஊடாக எமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நான் நினைக்கிறேன் குட்டீஸ், உங்களுக்கு இப்போது இது பற்றிய தெளிவு இருக்கும் என்று. நாம் இப்போது அடுத்த ஃபீச்சர் என்ன என்பதை பற்றி பேசுவோம். ஈஸி டு யூஸ் WordPress என்பது மிகவும் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய வெப் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்றாகும். நீங்களும் மிகவும் ஆர்வமாக இந்த பாடத்தொடரை தொடக்கம் முதல் முடிவு வரை பார்த்தால் உங்களுக்கு WordPress எக்ஸ்பர்ட் ஒருவராக முடியும். நீங்கள் சரியாக கற்றுக்கொண்டால் மிகவும் இலகுவாக உங்களுக்கு வேலை செய்ய முடியும். SEO ஃப்ரெண்ட்லி. SEO என்பது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். WordPress ஊடாக நாம் அதிகமாக உருவாக்குவது பிளாக் வெப்சைட்ஸ் ஆகும். நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த வெப் டெவலப்பர் ஒருவராக வேண்டுமென்றால் இந்த விடயங்களை குறித்து அதிக அறிவை பெற்றிருக்க வேண்டும். இனிவரும் நாட்களில் நாம் இதை பற்றி தனியாக ஒரு பாடம் செய்வோம்.
வேர்ட்பிரஸ் CMS ஆனது SEO ஃப்ரெண்ட்லி CMS ஒன்று ஆகும். சர்ச் என்ஜினில் உங்கள் வெப்சைட் உள்ள தகவல்கள் சர்ச் ஆவதன் ப்ராபபிலிட்டி தான் SEA என கூறுவோம். வேர்ட்பிரஸ் என்பது SEO என்பதற்கு மிகவும் இலகுவாக மற்றும் மிகவும் சிறந்த முறையில் வேலை செய்யக்கூடிய CMS ஒன்று ஆகும். மொபைல் ரெஸ்பான்சிவ். நீங்கள் அதிக அளவு உங்களுடைய வெப்சைட்டை டெவலப் செய்வது கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பிற்கு ஆகும். மொபைலில் ஒரு சிலர் பார்த்தால் அது எவ்வாறு தெரிய வேண்டும். மொபைல் ஆனது கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை விட மிகவும் சிறியது. ஸ்கிரீன் மிகவும் சிறியதாக இருந்தால் எவ்வாறு இந்த வெப்சைட்டின் தோற்றம் மாற வேண்டும். UI மற்றும் UX இரண்டும் எவ்வாறு மாற வேண்டும். வேர்ட்பிரஸ் CMS பயன்படுத்தும் போது உங்களுக்கு மொபைலுக்கு பொருந்துமாறு வெப்சைட்டை உருவாக்கி கொள்ள முடியும். உதாரணமாக மொபைலில் யாராவது ஒருவர் உங்களுடைய வெப்சைட்டை பார்க்கும்போது எலிமெண்டர் எனும் பிளக்கினை பயன்படுத்தி சாதாரணமான வெப்சைட்டை இல்லாமல் வேறு வெப்சைட் ஒன்றாக யூசருக்கு காட்ட முடியும். பல்வேறு டிவைஸின் மூலம் யூசர்ஸ் பார்ப்பதால் மொபைல் ரெஸ்பான்சிவ் என்பது மிகவும் முக்கியமானது. சில சந்தர்ப்பத்தில் ஒருவர் மொபைல் ஊடாக பார்க்க முடியும். அதே போல சிலர் டேப் ஊடாக பார்க்க முடியும். வேறு சிலர் டிவியில் பார்க்க முடியும். இவ்வாறு பல்வேறு பிளாட்ஃபார்ம் உள்ளது. இந்த அனைத்து பிளாட்ஃபார்மிற்கும் பொருந்துமாறு எமது வெப்சைட்டை உருவாக்க வேண்டும். காரணம், ஒரு சில யூசரின் எக்ஸ்பீரியன்ஸ் மாற முடியும். சில சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வெப்சைட்டை பார்க்கும் யூசர் மீண்டும் திரும்பி போகக்கூடிய அளவுக்கு அவன் மிகவும் சக்தி உள்ளவராக இருக்கலாம். இப்போது உங்களுடைய வெப்சைட்டிற்கு மொபைல் ரெஸ்பான்சிவ் என்பதை எவ்வளவு முக்கியமானது என்று தெளிவாக புரிந்திருக்கும். வேர்ட்பிரஸ் என்பது மொபைல் ரெஸ்பான்ஸுக்கு மிகவும் நன்றாக ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய CMS ஒன்று ஆகும். வேர்ட்பிரஸில் வெப்சைட் உருவாக்கும் போது நீங்கள் இந்த மொபைல் ரெஸ்பான்ஸை பற்றியும் கவனிக்க வேண்டும். நீங்கள் இதை செய்யவிட்டால் சில நேரங்களில் ஆட்டோமேட்டிக்கலி மொபைலுக்கு பொருந்துமாறு உருவாக்கி கொள்ளும். ஆனால் நீங்கள் இதை பற்றி அறிந்து கொண்டு சரியான ஒரு புரிதலுடன் செய்தால் உங்களுக்கு நல்ல வெப்சைட் ஒன்றை உருவாக்கி கொள்ள முடியும். அதே போல உங்களுடைய வெப்சைட்டிற்கு வரும் யூசர்ஸ் அதிக நேரம் உங்களுடைய வெப்சைட்டின் உள்ளே வைத்து கொள்ள முடியும். இதுதான் மிகவும் முக்கியமான விடயம். நாம் முன்னால் இன்னும் விசேடமான காரணங்கள் சிலவற்றை பற்றி பேசுவோம். பெனிஃபிட்ஸ். நாம் பெனிஃபிட்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். காஸ்ட் எஃபெக்டிவ், மிகவும் லாபமான வெப் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று என்று நான் உங்களுக்கு முன்பே கூறினேன். காரணம், அது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். அதற்காக நீங்கள் யாருக்கும் பணம் செலுத்த தேவையில்லை. அதே போல இது கம்யூனிட்டியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு வெப்சைட் ஆகும். இதில் அதிக டெவலப்பர்ஸ் வேலை செய்கிறார்கள். வெளியில் இருக்கும் டெவலப்பர்ஸ் இதற்கு பல்வேறு அப்டேட்ஸ் சேர்க்கிறார்கள். வெப் ஒன்றை டெவலப் செய்து கொள்வதற்கு மிகவும் லாபகரமான முறைகளில் ஒன்றுதான் இந்த வேர்ட்பிரஸ் ஆகும். கம்யூனிட்டி சப்போர்ட். உலகில் அதிக வெப்சைட் உருவாகி இருப்பது வேர்ட்பிரஸ் ஊடாக ஆகும். உலகில் அதிகமானோருக்கு வேர்ட்பிரஸில் அனுபவம் உள்ளது. வேர்ட்பிரஸ் டெவலப் செய்யும் போது டெவலப்பர்ஸ் மற்றும் டிசைனர்ஸ் அதிக அளவு இருந்திருக்கிறார்கள். அதே போல இன்றும் வேர்ட்பிரஸுடன் வேலை செய்யும் டெவலப்பர்ஸ் அதிகம் உள்ளார்கள். உங்களுக்கு இதை பற்றி சில பிரச்சனைகள் வரலாம். அவ்வாறு வரும் பிரச்சனைகள் அதற்கு முன் உலகில் அதிக அளவு எண்ணிக்கையானவர்களுக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு பிரச்சனை ஒன்று வந்தால் கூகுள் சர்ச் செய்ய முடியும் அல்லது வேறு கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் ஒன்றை உங்களுக்கு யூஸ் செய்ய முடியும். அவ்வாறான பிளாட்ஃபார்ம் இந்த உலகில் பல உள்ளது. உங்களுக்கு பிரச்சனை ஒன்று வந்தால் உங்களுக்கு உதவியை பெற முடியும். காரணம், இதற்கு முன் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இதுதான் கம்யூனிட்டி சப்போர்ட் எனப்படும். வேர்ட்பிரஸ் என்பது நல்ல கம்யூனிட்டி சப்போர்ட் உள்ள CMS ஒன்று ஆகும். உதாரணமாக நீங்கள் பயன்படுத்துவது 10% மட்டும் வெப்சைட் உருவாக்கப்பட்டுள்ள CMS ஒன்று என்றால் டெவலப்பர்ஸ் மிகவும் குறைந்த அளவு இருப்பது அடுத்த CMSக்கு சார்பாக ஆகும். உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு காரணத்திற்கு அறிவுறுத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டால் சில சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அதற்காக ஒருவரை தேடிக்கொள்ள முடியாமல் போகும். கூகுள் சர்ச் செய்தாலும் அந்த பிரச்சனைக்கு உலகில் யாரும் இதற்கு முன் முகம் கொடுத்து இல்லாமல் இருந்திருக்கலாம்.
அப்போது உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதை குறித்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க நேரிடும். வேர்ட்பிரஸில் எப்போதும் அவ்வாறு நடக்காது. உலகில் அதிகமானோர் இந்த சிஎம்எஸ்ஐ பயன்படுத்துகிறார்கள். அதே போல உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு இதற்கு முன் அதிகமானோர் முகம் கொடுத்து இருக்கிறார்கள். கூகுள் சர்ச் செய்து மிக இலகுவாக உங்களுடைய பிரச்சனைக்கு பதிலை தேடிக்கொள்ள முடியும். ஸ்கேலபிள் வேர்ட்பிரஸ் என்பது ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று ஆகும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரி லெவல் வெப்சைட் வேண்டுமென்றால் நீங்கள் யாரிடமும் அனுமதி கேட்கவும் அறிவுறுத்தல்களை கேட்கவும் தேவையில்லை. அவ்வாறு அனுமதி கேட்க நேரிட்டாலும், அதாவது இந்த உலகில் வேறு பிளாட்ஃபார்ம் ஒன்றினால் தீர்மானிக்கப்படும் வெப்சைட் மற்றும் சிஎம்எஸ் உள்ளது. வேர்ட்பிரஸ் என்பது அவ்வாறான ஒன்று அல்ல. உங்களுக்கு தேவையானவாறு வேர்ட்பிரஸை கஸ்டமைஸ் செய்து லார்ஜ் வெப்சைட் வரை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதே போல என்டர்பிரைஸ் லெவல் வெப்சைட் ஒன்று வரை உங்களுடைய வெப்சைட்டை ஸ்கேல் செய்து கொள்ள முடியும். வேர்ட்பிரஸ் என்னும் சிஎம்எஸ் பயன்படுத்தி ஸ்மால் டு லார்ஜ் என தேவையான விதத்தில் உங்களுடைய வெப்சைட்டை ஸ்கேல் செய்து கொள்ள முடியும். இன்டிகிரேஷன் உலகில் அதிகமான வெப்சைட் உருவாக்கி இருப்பது வேர்ட்பிரஸில் ஆகும். உங்களுக்கு வேர்ட்பிரஸ் ஊடாக ஃபேஸ்புக் யூசரின் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வேர்ட்பிரஸில் அக்கௌண்ட்டை உருவாக்க முடியும். அந்த இன்டிகிரேஷன் வேலை செய்வது ஃபேஸ்புக் உடன் ஆகும். ஃபேஸ்புக் மட்டுமல்ல, எந்த ஒரு சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸுடன் வேலை செய்வதற்கு இதற்கு முடியும். பல்வேறு வெப்சைட்டில் இன்டிகிரேஷன் ஒன்றுடன் இணைந்து உங்களுடைய வெப்சைட்டில் உள்ள ஃபீச்சர்ஸை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கு இமெயில் மார்க்கெட்டிங் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு உலகில் உள்ள பிரதான இமெயில் மார்க்கெட்டிங் சர்வீஸில் நேரடியாக உங்களுடைய வெப்சைட்டுடன் இன்டிகிரேட் செய்ய முடியும். அது தொடர்பாக உருவாக்கும் பிளகின் உங்களுக்கு இலவசமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். சில நேரங்களில் உங்களுக்கு அந்த சர்வீஸுக்கு பணம் செலுத்த நேரிடும். பிளகின் எப்படி ஆயினும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். இந்த இன்டிகிரேஷனுடன் வேர்ட்பிரஸை செய்யும் போது உங்களுக்கு மிகவும் இலகும். உதாரணமாக பேஹியர் என இலங்கையில் மிகவும் பிரசித்தமான பேமெண்ட் கேட்வே ஒன்று உள்ளது. பேயர் ஆனது வேர்ட்பிரஸுடன் இன்டிகிரேட் செய்கிறது. எனவே நீங்கள் இன்டிகிரேட் யூஸ் செய்வதாக இருந்தால், நீங்கள் பேயர் உடன் வேலை செய்வதாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் இலகுவாக வேர்ட்பிரஸ் மற்றும் பேயர் இன்டிகிரேட் செய்ய வாய்ப்பு உள்ளது. இவ்வாறு பல்வேறு நிறுவனங்கள் வேர்ட்பிரஸுடன் இன்டிகிரேஷன் உருவாக்கி உள்ளார்கள். இது சில நேரங்களில் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமில்லாத ஒருவர் செய்யும் ஒன்றாக இருக்க முடியும். இந்த இன்டிகிரேஷன் ஊடாக வேர்ட்பிரஸ் செய்யும் போது மிகவும் இலகுவாக உங்களுடைய வெப்பை டெவலப் செய்து கொள்வது போலவே வெப்பிற்கு இந்த ஃபீச்சரை ஆட் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஓனர்ஷிப், இந்த வெப் யாருடையதும் எல்லாம் உங்களுக்கு சட்ட ரீதியாக உள்ளது. உங்களுக்கு இந்த வேர்ட்பிரஸ் சிஎம்எஸ்ஐ ஃப்ரீயாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கமர்ஷியல் யூஸ் செய்ய வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் யூஸ் செய்யக்கூடிய சில பிளாட்ஃபார்ம்ஸ் உள்ளது. ஆனால் நீங்கள் கமர்ஷியலி யூஸ் செய்வதாக இருந்தால் அதற்கு உங்களுக்கு பணம் செலுத்த நேரிடும். ஆனால் வேர்ட்பிரஸில் அவ்வாறான பிரச்சனைகள் இல்லை. உதாரணமாக யூனிட்டி உலகில் பிரசித்தமான கேம் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆகும். யூனிட்டியை எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த யூனிட்டை பயன்படுத்தி கேம் ஒன்றை டெவலப் செய்து அந்த கேமில் ஏர்ன் செய்வதாக இருந்தால் நீங்கள் அந்த கேமில் ஏர்ன் செய்யும் அளவை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக யூனிட்டிக்கு பணம் செலுத்த நேரிடும். வேர்ட்பிரஸில் அவ்வாறு பிரச்சனை இல்லை. ஆனால் சில பிளாட்ஃபார்மில் அவ்வாறு உள்ளது. உண்மையிலேயே அவ்வாறு உள்ளது பிழையில்லை. காரணம், அந்த பிளாட்ஃபார்ம் ஊடாக எனக்கு அதிக ஃபீச்சர்ஸ் வழங்கப்படுகிறது. ஆனால் வேர்ட்பிரஸில் அவ்வாறு பிரச்சனை இல்லை. உங்களுடைய வெப்சைட் இருப்பது உங்களுடைய பிளாட்ஃபார்மில் ஆகும். அதாவது நீங்கள் வேர்ட்பிரஸில் வெப் டெவலப் செய்வது லோக்கல் ஹோஸ்டில் என்றால் அது இருப்பது லோக்கல் ஹோஸ்ட் உள்ளே. நீங்கள் வெப் சர்வர் செய்வதாக இருந்தால் வெப் சர்வர் உள்ளே. எனவே ஓனர்ஷிப் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
நீங்கள் வெப் டெவலப் செய்த பின் வேறு ஒருவர் அதற்கு உரிமை கொண்டாடவோ அல்லது வேறு ஒருவருக்கு அதன் தரவுகளை பயன்படுத்தவோ வாய்ப்பு இல்லை. தரவு என்பது இதுவரையில் உலகில் உள்ள மிக முக்கியமான 2 விடயங்களில் ஒன்றாகும். உலகில் மதிப்பான விடயம் டைம் மற்றும் டேட்டா ஆகும். மற்ற மதிப்பான விடயங்கள் இருப்பது அதற்கு பிறகுதான். வேர்ட்பிரஸுடன் நீங்கள் வேலை செய்யும் போது உங்களுடைய மிகவும் மதிப்புமிக்க டேட்டாவை வேறு ஒருவர் திருட அல்லது பயன்படுத்த வாய்ப்பு இல்லை. இப்போது நாம் வேர்ட்பிரஸை என்ன மாதிரி விடயங்களுக்கு யூஸ் செய்ய முடியும், வேர்ட்பிரஸில் என்ன குறைகள் உள்ளது, அதில் உள்ள வரம்புகள் என்ன என்பவற்றை தெரிந்து இருக்க வேண்டும். இப்போது நாம் இந்த வேர்ட்பிரஸில் உள்ள வரம்புகள் மற்றும் வேர்ட்பிரஸ் எதற்காக பயன்படுத்துவார்கள் என பார்ப்போம். உலகில் உள்ள நல்ல பிளாகிங் வெப்சைட் கூட தங்களுடைய பிளாக் வெப்சைட்டை உருவாக்க வேர்ட்பிரஸை பயன்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட நியூஸ் வெப்சைட்டிற்கு சமன். உங்களுக்கு நியூஸ் வெப்சைட்டை பற்றி தெரியுமா? பிளாக் வெப் சைட்ஸ் என்பது அது போன்று ஒன்றாகும். உலகில் உள்ள பிரசித்தமான பிளாகிங் பிளாட்ஃபார்ம் இந்த வேர்ட்பிரஸ் ஆகும். அதற்கு மேலதிகமாக கூகுளில் பிளாக் என பிளாட்ஃபார்ம் ஒன்று உள்ளது. அதில் உலகில் அதிக எண்ணிக்கையிலான பிளாக்ஸ் உருவாகி உள்ளது. அதையும் உங்களுக்கு இலகுவாக பயன்படுத்த முடியும். ஆனால் அது கூகுள் சர்வர் உள்ளே இருக்கிறது. பிளாகரை உங்களுக்கு வேறு இடத்திற்கு எடுக்க முடியாது. உங்களுக்கு எல்லா இடத்திலும் வேலை செய்ய வாய்ப்பு இல்லை. ஆனால் வேர்ட்பிரஸ் அவ்வாறு இல்லை. பிசினஸ் வெப்சைட்டை பற்றி பேசுவோம். உங்களுக்கு ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கலாம். வேர்ட்பிரஸை உங்களுக்கு உங்களுடைய நிறுவனத்தில் அஃபிஷியல் வெப்சைட்டாக பயன்படுத்த முடியும். உங்களுக்கு இருப்பது லார்ஜ் கம்பெனி ஒன்றாக இருக்கலாம், ஸ்மால் கம்பெனி ஒன்றாக இருக்கலாம். இ-காமர்ஸ் வசதி இருப்பதால் அவை எல்லாவற்றையும் சேர்த்து பிசினஸ் வெப்சைட் ஒன்றாக வேர்ட்பிரஸை பயன்படுத்த முடியும். இப்போது நாம் இ-காமர்ஸ் வெப்சைட்டை பற்றி பேசுவோம். வேர்ட்பிரஸின் ஊடாக உங்களுக்கு பொருள்கள் மற்றும் சேவைகளை விற்பனை செய்ய வெப்சைட் ஒன்றாக உருவாக்கி கொள்ள முடியும். நீங்கள் ஐட்டம் ஒன்றை விற்பனை செய்ய எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், ஸ்டோர் ஒன்றை நடத்தி செல்ல எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் கிராஃபிக் டிசைனர் ஒருவர் என்றால் அல்லது நீங்கள் வெப் டெவலப்பர் செய்பவர் என்றால், அவ்வாறான எந்த சந்தர்ப்பத்திலும் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் ஒன்றின் ஊடாக WooCommerce பிளகின் ஒன்றை பயன்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்றை உருவாக்க உலகில் உள்ள பிரசித்தமான CMS ஒன்றாக நாம் வேர்ட்பிரஸை பயன்படுத்துவோம். போர்ட்ஃபோலியோ என்றால் என்ன? நீங்கள் ஆர்ட் பற்றி ஏதாவது ஒன்று செய்வதாக இருந்தால், நீங்கள் ஆர்டிஸ்ட் ஒருவராக இருந்தால், ஃபோட்டோகிராஃபர் ஒருவராக இருந்தால், நீங்கள் டான்சர் ஒருவராக இருந்தால், நீங்கள் ஈவென்ட் டெக்கரேஷனில் செய்பவராக இருந்தால், இவ்வாறு நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஒன்றை சப்ளை செய்வதாக இருந்தால், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஆனது அல்லது நீங்கள் செய்த வேலையின் தொகுப்பு ஒன்றை வேர்ட்பிரஸ் வெப்சைட்டின் ஒன்றின் ஊடாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு தேவை என்றால் WooCommerce ஊடாக இ-காமர்ஸ் சேர்த்துக்கொள்ள முடியும். இவ்வாறு பல்வேறு வசதிகளை இதனூடாக உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒன்றை உருவாக்க நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு அதற்காகவும் இந்த வேர்ட்பிரஸ் நல்ல ஆப்ஷன் ஒன்றாக இருக்கும். நீங்கள் சில நேரங்களில் உலகில் உள்ள நல்ல வெப் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்றை, வெப் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் ஒன்றை கற்றுக்கொள்கிறவராக இருக்கலாம். அவ்வாறு கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஊடாக இந்த உருவாக்கத்தை செய்வதை பார்க்கிலும் வேர்ட்பிரஸ் ஊடாக இந்த உருவாக்கத்தை இலகுவாக செய்யலாம். இவ்வாறு வெப்சைட் ப்ரொஃபஷனல் செய்பவர்கள் அந்த லாங்குவேஜில் செய்ய மாட்டார்கள். வேர்ட்பிரஸ் ஊடாக உருவாக்கிக் கொள்வது உங்களுக்கு மிகவும் இலகு. நான் உருவாக்காமல் எனக்கு கிடைக்கும் கண்டென்ட் பெரிய அளவில் உள்ளது. இந்த கண்டென்ட்டை சேர்த்து எனக்கு விரும்பியதை உருவாக்கலாம். அவ்வாறு இல்லை என்றால் நாம் விரும்பிய விதத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். இப்போது நாம் நான் ப்ராஃபிட்டபிள் வெப்சைட்ஸ் பற்றி பேசுவோம். உதாரணமாக, நாம் மிருகங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்வதாக இருந்தால், சில ரிலீஜியஸ் கம்யூனிட்டி ஒன்றிற்காக ஏதாவது ஒன்று செய்வதாக இருந்தால், அவை நான் ப்ராஃபிட்டபிள், லாப நோக்கற்ற நிறுவனங்கள் என்று நாம் கூறுவோம். இவ்வாறு அதாவது ஒன்றிற்காக நாம் வெப்சைட் ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் அது காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் ஒன்று.
WordPress என்பது நல்ல சொல்யூஷன் ஒன்றாகும். காரணம், உங்களுக்கு செலவு இல்லை, அனைத்தும் உங்களுக்கு கீழே இருக்கும். இவ்வாறு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஒன்றிற்கு வெப்சைட் ஒன்றை டெவலப் செய்வதாக இருந்தால் உங்களுக்கு அதற்காக WordPress-ஐ பயன்படுத்த முடியும். WordPress-ஐ எதற்கு யூஸ் செய்ய முடியாது? WordPress ரெக்கமெண்ட் செய்யாத வெப்சைட்ஸ் எவை? கஸ்டம் வெப் அப்ளிகேஷன்ஸ். வெப் அப்ளிகேஷன்ஸ் என்றால் என்ன? வீடியோ எடிட்டிங்குக்கு வெப் அப்ளிகேஷன் ஒன்று அல்லது கிராஃபிக் டிசைனுக்கு வெப் அப்ளிகேஷன் ஒன்று நீங்கள் டெவலப் செய்வதாக இருந்தால் உங்களுக்கு பல்வேறு விடயங்களை வெப் அப்ளிகேஷன்ஸாக உருவாக்க முடியும். இதற்காக WordPress-ஐ பரிந்துரைக்க முடியாது, ஆனால் அவ்வாறு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளது. WordPress ஊடாக உங்களுக்கு பிளகின்ஸ் உருவாக்க முடியும். எனவே உங்களுக்கு அதற்காக பிளகின் ஒன்றை உருவாக்கி அந்த பிளகினை சேர்த்து இந்த வேலையை செய்யுங்கள். அதே போல உங்களுக்கு லார்ஜ் ஸ்கேலபிள் வெப்சைட்ஸ் அல்லது மிகப்பெரிய டிராஃபிக் ஒன்றை எதிர்பார்க்கும் வெப்சைட், உதாரணமாக ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உருவாக்குவதற்காக இருந்தால் WordPress-ஐ பரிந்துரைக்க முடியாது. அடுத்து நாம் ஹை செக்யூரிட்டியை பேசுவோம். செக்யூரிட்டி பிரச்சனைகள் மற்றும் ஹேக் செய்யக்கூடிய வெப்சைட் பற்றி. நீங்கள் பேமெண்ட் தொடர்பாக வெப்சைட் செய்வதாக இருந்தால், இதே போல அதிக சென்சிட்டிவ் டேட்டா வேலை செய்யும் வெப்சைட் ஒன்றை செய்வதாக இருந்தால் அவ்வாறான நேரங்களில் WordPress-ஐ பரிந்துரைக்க முடியாது. காரணம், WordPress-இல் செக்யூரிட்டி பிரச்சனை உள்ளது. காரணம், WordPress எல்லாருக்கும் தெரிந்த CMS ஒன்றாகும். அதில் ஃபைல்ஸ் எவ்வாறு உள்ளது, அந்த ஃபைல்ஸ் எவ்வாறு வேலை செய்கிறது என அனைவருக்கும் தெரியும். ஆனால் WordPress என்பது செக்யூரிட்டி குறைந்த CMS ஒன்று அல்ல. ஆனால் சில ஆபத்து உள்ளது. நீங்கள் WordPress-உடன் வேலை செய்யும் போது அதை பற்றி சரியான விளக்கம் பெற்றிருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி பிரச்சனைக்காக செய்யக்கூடிய சில வழிமுறைகள் உள்ளது. அவற்றை முன்னால் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் எவ்வாறு சென்சிட்டிவ் டேட்டா ஒன்று மற்றும் பிக் டிராஃபிக் உடன் வேலை செய்வீர்கள், ஆனால் இதற்காக WordPress பரிந்துரைக்க முடியாது. வெப்சைட்டிற்கு அதிக யூசர்ஸ் வருவதாக இருந்தால் அது பிக் டிராஃபிக் எனப்படும். ஆனால் உங்களுக்கு அதை உருவாக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் சில இடங்களில் பிரச்சனை வரவும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் நீங்கள் அவ்வாறு வெப்சைட் ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் உங்களுக்கு வேறு வெப் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். பல லாங்குவேஜஸ் உள்ளது. கடினமான வெப்சைட் ஒன்றை உருவாக்கும் போது PHP, Python, JavaScript போன்ற லார்ஜ் ப்ராஜெக்ட் ஹேண்டில் செய்யக்கூடிய லாங்குவேஜ் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். நாம் WordPress பற்றி நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டோம். இவை அனைத்தையும் பேசிய பிறகு நீங்கள் நினைக்கலாம், ஏன் நாம் WordPress-ஐ பயன்படுத்துகிறோம் என்று. உலகில் அதிக வெப்சைட் உருவாக்கி இருப்பது WordPress ஊடாக ஆகும். நாம் WordPress-ஆல் உருவாக்கப்பட்ட வெப்சைட் சிலவற்றிற்கு சென்று இவை எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நாம் எவ்வாறு இது கண்டுபிடிப்பது என. நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். முதலாவது வெப்சைட், இது நியூயார்க்குக்கு தொடர்புடைய நியூஸ் வெப்சைட் ஒன்று ஆகும். உலகில் உள்ள மிக பிரதானமான வெப்சைட்டில் ஒன்று newyorker.com. குட்டீஸ், உங்களுக்கு தெரிகிறதா இருக்கும் இந்த வெப்சைட் முழுமையாக WordPress-இல் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த வெப்சைட்டில் AdSense வசதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு தெரிய இருப்பது AdSense ad ஒன்றே ஆகும். கீழே போகும்போது உங்களுக்கு தெரியும் போஸ்ட், இது பிளாக்கிங் வெப்சைட் ஒன்று ஆகும். நாம் இப்போது அடுத்த வெப்சைட்டை பார்ப்போம். இதுவும் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு பெயர் தான், Sony Music. இந்த வெப்சைட்டும் முழுமையாக WordPress ஊடாக உருவாக்கப்பட்டுள்ளது. அபவுட் என்று உள்ளது, ஃபீச்சர்ட் ஆர்டிஸ்ட் என்றும் உள்ளது, ஆர்டிஸ்ட் லிஸ்ட் ஒன்று உள்ளார்கள். இந்த வெப்சைட் உருவாக்கி இருப்பது WordPress CMS பயன்படுத்தி ஆகும். அடுத்து நாம் time.com வெப்சைட்டை பற்றி பேச போகிறோம். இதுவும் பிளாக் வெப்சைட் ஒன்று ஆகும். அதற்கும் சென்றவுடன் தெரிகிறதா இருக்கும், சில விளம்பரப்படுத்துகிறது. இந்த வெப்சைட்டும் உருவாக்கப்பட்டிருப்பது WordPress ஊடாகத்தான். AdSense வசதி இதற்கும் எடுக்கப்பட்டுள்ளது. AdSense ad ஒன்று இங்கும் உள்ளது. இந்த மார்க்ஸ் என உள்ள வெப்சைட் AdSense வசதி எடுக்கப்பட்டுள்ளது. அதில் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு இங்கு சென்றால் Ads by Google என பார்த்து கொள்ள முடியும்.
அதாவது இந்த ஆட்டை போட்டிருப்பது கூகுள் ஆகும். எனவே கூகுள் AdSense ஊடாகத்தான் வெப்சைட் மானிட்டைஸ் ஆகிறது. அதாவது இந்த வெப்சைட்டில் பணம் சம்பாதிக்கும் வழிதான் கூகுள் AdSense என்பதாகும். நாம் அடுத்த வெப்சைட்டை பார்ப்போம். நீங்கள் ஒயிட் ஹவுஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் முன்பு கூறிய விடயங்களுக்கு ஏற்ப இங்கு சிறிய பிரச்சனை ஒன்று உள்ளது. whitehouse.gov என்றால் என்ன? எக்ஸ்டென்ஷன் இருப்பது அதிக அளவு அரசு நிறுவனங்களுக்கு ஆகும். இது அமெரிக்கா ஜனாதிபதியின் அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று ஆகும். whitehouse.gov அஃபிஷியல் வெப்சைட் உருவாக்கி இருப்பது WordPress மூலம் ஆகும். நான் முன்பு உங்களுக்கு கூறினேன், ஹை செக்யூரிட்டி அதிக சென்சிட்டிவ் டேட்டா உள்ள வெப்சைட் WordPressல் உருவாக்க மாட்டார்கள் என்று. அதே போல நான் கூறினேன், அதை அவ்வாறு செய்ய இயலாமலும் இல்லை என்று. இப்போது அமெரிக்க ஜனாதிபதியின் அஃபிஷியல் வெப்சைட் எவ்வாறு WordPress மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது? பிரசிடென்ட்டின் வெப்சைட் ஆனது அதிக சென்சிட்டிவ் டேட்டா உள்ள வெப்சைட் ஒன்று அல்ல. இந்த வெப்சைட் ஆனது வெறும் பிளாக் வெப்சைட் ஒன்று ஆகும். இதனூடாக அவர்களின் தனிப்பட்ட டேட்டா, அமெரிக்காவின் ரகசியமான டேட்டா ஆனது மூவ் ஆகாது. அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஒன்றாகத்தான் விளம்பரப்படுத்தப்படும். இந்த வெப்சைட் ஆனது WordPressல் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இது போன்ற வெப்சைட் கூட உருவாக்கி கொள்ள முடியும். WordPress அவ்வளவு முக்கியமானது என்றும் WordPressக்கு எமக்கு எவ்வளவு காரியங்கள் செய்யலாம் என்றும் இப்போது உங்களுக்கு தெரிகிறதா இருக்கும். காரணம், அமெரிக்க ஜனாதிபதியின் அஃபிஷியல் வெப்சைட் இருப்பது WordPress ஊடாக ஆகும். இப்போது நாம் இலங்கையின் வெப்சைட் என்ன என்பதை பார்ப்போம். srilankamirror.com பிளாக் வெப்சைட் ஒன்றை போலத்தான் இதில் அப்பியரன்ஸ் என்பது. இந்த வெப்சைட்டும் உருவாகி இருப்பது WordPress ஊடாகத்தான். எனவே உங்களுக்கு தெரிகிறதா இருக்கும், இந்த வெப்சைட்டுக்கு சென்றதும் இது ஸ்பான்சர் கண்டென்ட் உள்ளது. ஸ்பான்சர் கண்டென்ட் என்றால் என்னவென்று நாம் பார்ப்போம். அதே போல ஆட் ஆகத்தான் இந்த வெப்சைட்டின் ரெவென்யூ மாடல் உருவாக்கப்பட்டுள்ளது. நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் தான் இங்கு உள்ளது. இந்த வெப்சைட்டும் உருவாகி இருப்பது WordPress ஊடாக ஆகும். உங்களுக்கு தெரிகிறதா இருக்கும், இதுவரையிலும் இதில் AdSense ப்ளே ஆகிறது. இந்த வெப்சைட்டும் உருவாகி இருப்பது WordPress ஊடாகத்தான். உங்களுக்கு தெரிகிறதா இருக்கும், பிளாக்ஸ் தொடர்புடைய வெப்சைட் தான் WordPress ஊடாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த WordPress CMS ஊடாக இ-காமர்ஸ் போன்ற வெப்சைட்டை உங்களுக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது. வெப்சைட் உருவாக்கப்பட்டிருப்பது WordPress ஊடாகத்தான் என்று நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது? உங்களுக்கு தெரியும், WordPress தீம் இருந்தால் அந்த வெப்சைட் உருவாகி இருப்பது WordPress ஊடாகத்தான் என்று. அதை சரியாக தேடிக்கொள்ள உங்களுக்கு கூகுளுக்கு செல்ல முடியும். இப்போது WordPress தீம் டிடெக்டர் என டைப் செய்யுங்கள். WordPress தீம் டிடெக்டர் சென்று இந்த சர்ச் செய்த பின்பு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரிசல்ட்டில் முதலாவதுக்கு செல்லுங்கள். சில நேரங்களில் இதில் பிழையான விடயங்கள் வரவும் கூடாது. அதனால் நீங்கள் சரியான வெப்சைட்டிற்கு செல்லுங்கள். WordPress தீம் டிடெக்டர் அல்லது WP தீம் டிடெக்டர் என இது அறியப்படும். நான் இங்கு வெப்சைட்டை எடுக்கிறேன். srilankamirror.com என்ற வெப்சைட்டை நான் எடுக்கிறேன். நான் இதை தீம் டிடெக்டருக்கு சென்று போஸ்ட் செய்கிறேன். இப்போது நான் சர்ச் செய்கிறேன். இப்போது உங்களுக்கு தெரிகிறதா இருக்கும், இவர்கள் ZOX நியூஸ் எனும் வெப் தீமை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற பிளாக்ஸ் பற்றிய விவரம் ஒன்றும் இதில் உள்ளது. WordPressல் அவர் பயன்படுத்தி இருக்கின்ற தீமானது பிரீமியம் தீமா. அந்த விவரங்களை உங்களுக்கு எவ்வாறு சர்ச் என்ஜின் ஒன்றை பயன்படுத்தி சர்ச் செய்யக்கூடிய பல இடங்கள் உள்ளது. நான் பயன்படுத்திய வெப்சைட்டிற்கு மேலதிகமாக உங்களுக்கு வேறு வெப்சைட்டை பயன்படுத்த முடியும். நாம் ScanWP பற்றி பார்ப்போம். இங்கு தீம் டிடெக்டர் பிளகின் இன்க்ளூட்ஸ் என உள்ளது. இங்கு சென்று சர்ச் செய்வோம். இப்போது உங்களுக்கு தெரியும், இவ்வாறு ஒவ்வொரு ஆட்ஸ் உள்ளது. இங்கு நாம் முந்தைய வெப்சைட்டில் கிடைத்த நாம் பெற்றுக் கொடுத்தவைகள் இங்கு வந்துள்ளது. பிரைஸ், வெர்ஷன், டிஸ்கிரிப்ஷன் போன்ற விடயங்கள் பற்றியும் இது குறிப்பிடுகிறது. பயன்படுத்தி இருக்கிற பிளகின்ஸ் பற்றிய ஒரு புரிதலும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பிளகின்ஸ் என்ன என்பது தேடிக்கொள்ள கடினம்.
இங்கு பிளகின்ஸ் சில உள்ளது. அவைகள் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இவை 100% உண்மையாகாது. சில விடயங்கள் மாறலாம். சில பிளகின்ஸ் இங்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த விடயம் தொடர்பாக உலகில் உள்ள விடயங்களுடன் ஒப்பிட்டு டிபி எடுகேஷன் ஊடாக, டிபி கோடிங் ஊடாக நாங்கள் கற்றுக் கொடுக்கும் விடயங்கள் உங்களுக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்க நாங்கள் முடிந்த அளவு முயற்சிக்கின்றோம். சரி, வேர்ட்பிரஸ் பற்றிய அறிமுக பாடம் தான் இவ்வாறு முடிவடைகிறது. நாம் வேர்ட்பிரஸ் பற்றி இன்னும் அதிக விடயங்கள் முன்னால் பேசுவோம். இன்னும் அதிக பாடங்கள் உள்ளது. நாங்கள் உங்களுடன் ப்ராஜெக்ட் சிலவும் செய்வோம். எனவே எங்களுடைய பாடத்துடன் இணைந்திருங்கள். இன்று எங்களுடைய பாடத்துடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் இனிய நாள். இன்னும் இவ்வாறு பிரயோஜனமுள்ள வேர்ட்பிரஸ் பாடத்துடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். அப்படியானால் சென்று வருகிறேன். அனைவருக்கும் இனிய நாள்.